2 டேஸாக தான் மழை இல்லை, பட் குளிர் இருக்குது. அதனால் காலையில் எந்திரிக்கிறது லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கோவக்காய் குழம்பு வச்சு கொடுத்து விட்டேன். சைடு வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு டைம் இல்லை. கோவக்காய் குழம்பு வச்சா சைட் டிஷ் எதுவும் கேட்க மாட்டாங்க. குழம்பு கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாகிடுச்சு, பட் ஓகே, சாப்பிடலாம். குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு மார்னிங் ரெகுலர் ஒர்க்கு ஆரம்பித்தாச்சு. கடைக்கு போகிறப்பெல்லாம் டீ கப் பார்க்க அழகாகவும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். விலை ரீசனபிளாக இருந்தால் வாங்கிடுவேன். அப்படியே நிறைய கப்பு சேர்ந்துருச்சு. வாங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, அதை க்ளீன் பண்ணி எப்பயும் வச்சுருக்கணும். காலையிலேயே மாவுக்கு ஊற வச்சாச்சு. இங்கே கிளைமேட் கூலிங்காக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் புளிக்க மாட்டேங்குது. அதனால் வேகமாகவே அரைச்சி வச்சிடணும். அம்மா தான் எப்பவும் போல் மாவு அரைச்சாங்க. உளுந்து வேகமாகவே பொங்கிருச்சு. எனக்கு அந்த மாதிரி வராது. இத்தனை வருஷம் நான் அரைக்கிறேன், இந்த மாதிரி வேகமாக எனக்கு பொங்காது. உப்பு போட்டு மாவு கலந்து வச்சாச்சு. அப்போவாது வேகமாக புளிக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது, அதையும் முடிச்சிட்டேன். டீ கப் எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டீ கப் ஸ்டாண்டை நல்லா சோப்பை போட்டு வாஷ் பண்ணியாச்சு. அதை வெயிலில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற கப்பெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சோப் போட்டு நல்லா கழுவி வச்சு கவுத்தி வச்சேன். அதை வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சேன், அப்படியே தொங்க போடாமல். ஷெல்ஃபை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அங்கே ஒரு பேப்பர் போட்டு வச்சுட்டேன். என்ன தான் பேப்பர் போட்டாலும் அழுக்கு பட தான் செய்யுது. அம்மா கேட்டாங்க, என்ன கிளாஸ் கப்பாக வச்சுருக்கிற அப்படின்னு. நான் பார்த்து வச்சுக்குவேம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னாலலாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸுகளுக்கு இந்த கப்பில் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பப்போ எடுத்து குடிப்பாங்க. டீ கப் யூஸ் பண்ணோம்னா அதை அப்படியே போட்டு வச்சிடக்கூடாது, உடனே கையோடு வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அது சேஃப்டியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணாலும் சரி, குட்டீஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்பாட்லேயே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவோம். இல்லைன்னா அது உடஞ்சிரும். நான் எப்போவுமே எந்த ஒரு பொருள் பிடிச்சி வாங்கினாலும் அதை ரொம்ப சேஃப்டி பண்ணி வைப்பேன். அதை குட்டீஸுங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பப்போ முரண்டு பண்ணுவாங்க, இருந்தாலும் விட மாட்டேன். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டதுனால இந்த கிளாஸ் ஐட்டம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. வீட்டில் இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக பண்ணவே முடியாது, நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த கப்பு எல்லாமே டிமார்ட்டில் வாங்கினது. ஒரு சில கப்பு கிஃப்டாக வந்தது. வீட்டில் வர்ற கெஸ்ட்டுக்காகவே நான் சின்ன கப்பு வாங்கி வச்சுருக்கேன். அவங்கள ரொம்ப டீ கொடுத்து கஷ்டப்படாமல் இருக்கவும், அளவாகவும் இருக்கும். அது ஆக்சுவலி அது பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இட்லி பொடி வேகமாகவே தீர்ந்துடும். அதனால் அதை எப்போயுமே ஸ்டாக் வச்சுட்டே இருக்கணும். அதை வச்சே குழந்தைங்க சம்டைம்ஸ் இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுவாங்க. பருப்பு உளுந்து, கருப்பு எள், வத்தல், காஞ்ச கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இட்லி பொடி எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுவும் ஹெல்த்தியும் கூட. சாப்பாடுலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுக்காகவே இதை அரைச்சி வச்சுருவேன். அரைச்ச உடனே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் அதோட அரோமா அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.